எங்க வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் கிடையாது, எங்க ஊர்ல நீர்நிலைகள் கிடையாது, என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டிலேயே நீரை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அன்றைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க குளிக்கிற நீர்ல கங்காஜலம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது குளிக்கிற தண்ணியில போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு அன்னைக்கு நல்ல மங்களகரமாக குளிச்சுட்டு தலைக்கு நீராடிக்கிட்டு வீட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணிக்கிட்டு வெளியில மாக்கோலம் போட்டுக்கிட்டு பூஜை அறையில என்ன பண்ணுங்க, நல்ல செம்பு நிறைய தண்ணி வையுங்க. குலதெய்வ செம்பு சின்னதுதான் இருக்கு, கப்போர்ட்ல தான் வைக்க முடியும் அப்படின்னா அந்த குலதெய்வ செம்புல கூட நீங்க தண்ணியை நிரப்பி வைக்கலாம். இல்ல பெரிய சொம்பு இருக்கு, இல்ல குடமே இருக்குங்க அப்படின்னா பித்தளை குடம் வெள்ளி குடம் எதுவாக இருப்பினும் அந்த குடத்துல நல்ல மண்பானை இருந்தா மண்பானையில் கூட நீங்க தண்ணி வைக்கலாங்க. வைத்து நல்லா அந்த பானையில செம்புல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதை காவிரி தாயாகவே நம்ம நினைச்சு அதுல வேணா நீங்க கும்பம் அமைத்து கொள்ளலாம். நீர் உள்ள போட்டு நம்ம தேங்காய் வச்சு மாவிலைகள் சுற்றி வச்சுட்டு அது காவேரி அம்மனாக நம்ம நினைத்து வீட்டிலேயே வழிபாடு செய்து கொள்ளலாம். அப்படி வழிபடும் போது வீட்டிலேயே நைவேத்தியம் செஞ்சு வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து பழங்கள் வாங்கி கூட நீங்க வச்சு வெத்தலை பாக்கு வச்சு இந்த நான் மங்கள பொருள்கள் சொன்னேன்ல, தாலி கயிறு, காதோலை கருகமணி, வளையல்கள், மஞ்சள், இது போன்ற பொருள்கள் எல்லாம் அன்றைக்கு காவிரி தாய்க்கு நம்ம சீதனமாக கொடுத்து தெய்வமே பண்ணும்போது நம்மளும் அதை கடைபிடிக்கணும் இல்லையா, அதை சீதனமாக வைத்து நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. சந்ததி எல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கும், எல்லாமே வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்களேன். வேண்டிக்கிட்டு நீங்க அந்த தண்ணிய அடுத்த நாள் எடுத்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க.